Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட CPU-வை 100% பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம எப்படி ரன் பண்ண வைக்கிறதுன்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த செட்டிங்ஸை நம்ம எனேபிள் பண்றதன் மூலமா நமக்கு என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமா பாத்தீங்கன்னா ஹேங் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா ரன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் CPU பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 100%க்கு நீங்க ரன் பண்ண வைக்க முடியும். அண்ட் இந்த செட்டிங்ஸ்னால நமக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் மானிட்டரை நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்க நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 அப்ளிகேஷன்ஸ் தான் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுக்கே பாத்தீங்கன்னா நமக்கு 100% காட்டியிருக்கு. பட் இது பாத்தீங்கன்னா 100% கிடையாது. நம்ம அந்த 100%யும் நம்ம எப்படி ரன் பண்ண வைக்கிறதுன்றதான் பார்க்க போறோம். இங்க கண்ட்ரோல் பேனலை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ட்ரோல் பேனல்ல சர்ச் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பவர்னு டைப் பண்ணிக்கோங்க. பவர்னு டைப் பண்ணதும் பவர் ஆப்ஷன் நமக்கு ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க எடிட் பவர் பிளானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணி எனேபிள் பண்ண போறோம். இங்க நமக்கு பவர் சேவிங்ல தான் பிசியா இருந்தாலும் சரி லேப்டாப்பா இருந்தாலும் சரி பேலன்ஸ்ல தான் நமக்கு இருக்கும். இங்க ஹை பர்ஃபார்மன்ஸை நம்ம சூஸ் பண்ண போறோம். அண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பிபிஎம் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா கீழே டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பிபிஎம்னா ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட். அண்ட் இங்க தான் நம்ம ப்ராசஸரோட ஸ்டேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இங்க மினிமம் ப்ராசஸர் ஸ்டேட் வந்து 0ல கொடுத்துக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் ப்ராசஸர் ரேட் பாத்தீங்கன்னா நீங்க 100%ல கொடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதும் நீங்க அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.